வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தமிழ் அகண்டமிழ் அமானுஷம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு உறவுகளே, நாம இன்றைக்கு 41வது எபிசோடாக என்ன திகில் சம்பவம் இன்னைக்கு நாம பார்க்க போறோம்னா, ஆற்றில் குளிக்க சென்ற நபருக்கு நடந்த அமானுஷ்ய திகில் சம்பவம் தாங்க இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த சம்பவம் எப்பொழுதும் மாதிரி திகிலாவும் விறுவிறுப்பாகவும் இருக்க போதுங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நாம வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி உறவுகளே, உங்களுடைய வாழ்விலும் இது போல திகிலான சம்பவங்கள் நடந்திருந்துச்சுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக நீங்க அனுப்பலாங்க. நீங்க அனுப்புற சம்பவம் திகிலா இருந்துச்சுன்னா நம்மளோட சேனல்ல கண்டிப்பா வருங்க. நம்முடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை அழுத்தி ஆல் கொடுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிபிகேஷனாக உங்களுக்கு வரும். நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல் மேலும் மேலும் வளர்வதற்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உறவுகளே, இந்த சம்பவத்தை நம்மள்கிட்ட பகிர்ந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நாதன் என்கின்ற நண்பர் தாங்க. இந்த சம்பவம் எங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா மயிலாடுதுறையில் ஒரு அழகிய கிராமத்தில் தாங்க நடந்திருக்கு. இந்த சம்பவம் நாதனுக்கு நடக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, அவருடைய தாத்தாவிற்கு நடந்ததா நம்மள்கிட்ட சொல்லியிருக்காருங்க. இந்த சம்பவம் எப்போ நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா 1980 காலகட்டத்தில் நடந்ததா சொல்லியிருக்காருங்க. நாதனுடைய தாத்தா பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா தங்கராசுங்கிற மாதிரி நம்மள்கிட்ட சொல்லியிருக்காருங்க. தங்கராசை பற்றி சொல்லணும்னா அவருக்கு அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, கூட பிறந்த ஒரு தங்கச்சி ஒன்று இருக்காங்க. அந்த சம்பவம் நடக்கும் பொழுது தங்கராசுக்கு என்ன வயது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 25லேருந்து 30க்குள்ள இருக்குமாங்க. அப்போ உள்ள காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா வெளி வேலைகள் எதுவுமே அந்த அளவுக்குலாம் இருக்காதாங்க, விவசாய வேலைகள் மட்டும்தான் இருக்குமா. நாதனுடைய தாத்தா என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா விவசாய வேலைகள் இருந்தால் விவசாய வேலைக்கு போயிடுவார். இல்லைன்னா அவங்க வீட்டில் ஆடு மாடுகள்லாம் நிறையாவே இருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25 ஆடு, 15 பசுமாடு, அந்த மாதிரிலாம் நிறையா மாடுகள்லாம் ஆடுகளும் இருக்குதாங்க. அதை ஓட்டிக்கிட்டு வயல் பக்கம்லாம் போயிட்டு மேய்ச்சிட்டு கொண்டு வந்து பராமரிச்சுக்கிட்டு அப்படி தாங்க இருப்பாராம். காலையிலேயே போயிட்டு மாடு ஆடெல்லாம் ஓட்டிக்கிட்டு வயலுக்கு போயிட்டு மேய்ச்சிட்டு நல்லா உச்சி வெயில்னு சொல்லுவாங்க, ஒரு 12, 1 மணி 2 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் மாலையில் ஒரு 3, 4 மணிக்கு ஆட்டெல்லாம் ஓட்டிக்கிட்டு போவாராங்க. இதுதான் எப்பொழுதுமே அவர் செய்கிற வேலை. அப்படிதாங்க ஒரு நாளும் அதே மாதிரி மற்ற வேலைகள் எதுவும் இல்லாத காரணத்தினால ஆட்டு மாட்டை ஓட்டிக்கிட்டு போறாருங்க. எப்பொழுதுமே மேய்க்கிற இடத்துல ஆடு மாடெல்லாம் கொண்டு விட்டுட்டு ஒரு இடத்துல போயிட்டு அவர் உட்காந்துருக்காருங்க. அந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வயல், ஒரு பக்கம் வாய்க்கால், அதாவது தண்ணி போகிற வாய்க்கால். அப்போ வந்து கோடை காலம் என்பதனால அந்த வாய்க்காலில் தண்ணி எதுவும் இல்லைங்க. அங்கெல்லாம் ஆடுகள்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கருவேல மரம் ஒன்று இருக்குங்க. பெரிய மரம், அடர்ந்து கொடை போல இருக்குமாங்க அந்த மரம். அந்த மரத்தில் உட்காந்து எங்கேயாவது ஆடுகள் வேற எங்கேயாவது பக்கம் திசை பக்கம் ஓடுச்சுன்னா இவர் போயிட்டு விரட்டிக்கிட்டு வர்றது, அந்த இடத்துல தான் எப்பொழுதுமே உட்காந்துருவாருங்க. அப்படி அன்னைக்கு அந்த கருவேல மரத்துக்கு கீழே அந்த நிழலில் உட்காந்துருக்காரு. ஆடு மாடெல்லாம் இங்கே தானே பக்கத்தில் தானே மேய்ஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவர் கையில் வச்சிருக்க துண்டை விரிச்சு போட்டு அந்த கருவேல மரம் நிழல்லையே படுத்திருக்காருங்க. அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா தன்னை அறியாமையே தூங்கிடுறாருங்க. தூங்கிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு பயங்கரமான கனவு ஒன்று வருதுங்க. என்ன கனவுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெண்மணி தூரத்துலேருந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. அவர் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்குங்க. அவருக்கு குரவலை பயங்கரமாக நெருக்குதுங்க. பெண்ணோட முகத்தை பார்க்குறாருங்க. அகோரமாக இருக்குங்க அந்த பெண்ணோட முகம். அந்த அவருக்கே ரொம்ப ஒரு பாரி பயம் வந்த மாதிரி ஆயிருக்குங்க. இவர் அந்த கையை தட்டி விட்டுட்டு அந்த வரப்புலையே விழுந்து அடிச்சு ஓடுறாருங்க. ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது கால் தடுக்கி சைடில் வாய்க்கா இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த விழுந்து அடிச்சு உருண்டுகிட்டே போயிட்டு கீழே விழுகுறாருங்க. டக்குன்னு பார்த்தா இவர் முழிச்சு பார்க்கும்போது அந்த வாய்க்காலுக்குள்ள விழுந்து அப்படியே கிடக்குறாருங்க. பக்கத்துல அவர் கூட ஆடு மேய்க்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து என்னடா இங்கே பருத்து வந்துட்டு அங்கே போய் விழுந்துட்டானே, இவங்க எல்லாருமே பக்கத்தில் ஓடி போயிட்டு அவரை போய் தூக்குறாருங்க. அப்போ வந்து அவருக்கு வந்து சின்ன வயசு தானே, எல்லாருமே அந்த வாடா போடானுங்கிற மாதிரி தான் அவங்க செட்டு பசங்க எல்லாருமே பேசிக்கிறாங்க. என்னடா இந்த மாதிரி கீழே விழுந்துட்ட அப்படி கேட்கும் பொழுது இல்லடா ஒரு பயங்கரமான கனவுடா, இங்கே படுத்து இருக்கும்போது யாரோ
ஒரு பொண்ணு வந்து என்னை வந்து கழுத்தை பிடிச்சி நெரிச்சு என்னை துரத்திக்கிட்டு வந்த மாதிரி இருந்து இந்த பக்கம் எங்கேயோ ஓடுனேன், அப்போ தான் கால் தடுக்கி வாய்க்காலுக்குள்ளே விழுந்திருக்கேன் ஆன்னு சொன்னோன்னே சரி ஏந்திரா ஆன்னு சொல்லிட்டு எல்லாருமே தூக்கி அழைச்சிட்டு வந்து அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னடா இந்த மாதிரிலாம் கனவு இருக்குது, ஜாலியாகவே பேசிகிட்டு இருக்காங்க. மத்தியான டைமு வருதுங்க. 4-5 பேர் ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்களா, எல்லா ஆட்டையும் ஓட்டிக்கிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போகிறாங்க. மத்தியானம் ஒரு 12:30 மணி இருக்குமாங்க. நாதனுடைய தாத்தா தங்கராசு இருக்காருல்ல, அவர் வந்து ஆடு மாடெல்லாம் அவங்க வீட்டில் பின்னாடி பக்கம் கொண்டு கட்டிட்டு அவங்க அம்மா கிட்ட போயிட்டு இந்த மாதிரிமா ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது நான் அந்த மரத்துக்கு பக்கத்தில் கொஞ்சம் நேரம் படுத்திருந்தேன், தன்னறியாமல் தூங்கிட்டேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு மாதிரி கனவு பயங்கரமாக வந்துச்சு, இது மாதிரி கனவுலாம் எனக்கு வந்ததே கிடையாதுன்னு அவங்க அம்மாவும் சொல்லியிருக்காங்க. காட்டு பக்கம்லாம் போயிட்டு இந்த மாதிரி படுத்திருந்தேன்னா அதுவும் உச்சி வெயிலாக இருக்குது, இந்த மாதிரிலாம் கனவுலாம் வரும், நீ அந்த மாதிரிலாம் படுக்காத போகாதங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் சொல்லிட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. இவர் எப்பொழுதுமே என்ன பண்ணுவார்னா மத்தியான டைமில் ஆடு மாடெல்லாம் கட்டிட்டு ஆற்றுக்கு குளிக்க போவாருங்க. அப்படி அன்னைக்கும் அதே மாதிரி தாங்க ஆற்று பக்கம் போகிறாருங்க. அந்த ஆற்றுக்கு போகிற வழி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கிராமத்திலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் போகணுமாங்க. அவங்க போகிற வழி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கிராமத்தை தாண்டி போன பிறகு 2 பக்கமும் கொல்லை இருக்குமாங்க. அந்த கொல்லையில் வந்து நிறையா தானிய வகைகள், அந்த கிழங்கு அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. 2 சைடுமே அந்த மாதிரி கொல்லை தாங்க இருக்கும். ஒத்தையடி பாதை. அந்த ஒத்தையடி பாதையில் அந்த 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா தேக்க மரம் அதிகமாகவே இருக்குமாங்க. அதை பார்த்தாவே ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி பயமாக இருக்குமாங்க. அந்த ஆற்றங்கரைக்கு போகிற வரைக்குமே ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குமாங்க. 10 வயசு இருக்கும் பொழுதெல்லாம் அந்த கிராமத்து முடிகிற இடத்துல ஓட ஆரம்பிச்சாருன்னா அந்த குளிக்கிற இடத்துக்கு போய் தாங்க நிற்பாராம். இப்போ கொஞ்சம் வளர்ந்து 25-30 வயசுக்குள்ளே ஆகிறதுனால அப்படி பொறுமையாக கொஞ்சம் மனசில் தைரியத்தை வளர வச்சுக்கிட்டு அப்படியே நடந்தே போயிடுவாருங்க. அந்த அளவுக்கு அந்த போகிற பாதை அவ்வளோ பயமாக இருக்குமாங்க. ஆற்றுக்கும் போயிட்டாருங்க. அந்த சர்க்கிள் மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு ஒரே ஒரு துண்டை ஒன்றையும் கட்டிக்கிட்டு அந்த ஆற்றுல போயிட்டு குளிச்சுட்டு இருக்காருங்க. ஏன்னா மத்தியான டைமுங்கனால அதிகமாக ஆட்கள்லாம் யாரும் வரமாட்டாங்க, இவர் மட்டும்தான் இந்த இடத்துல குளிச்சுட்டு இருக்காருங்க. அப்படி குளிச்சுட்டு இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா எதிர்கரையில் யதார்த்தமாக பார்க்கும் பொழுது அங்கேருந்து ஒரு பெண் ஒன்று நடந்து வருதுங்க. இவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னடா அது ஒரு இந்த நேரத்தில் அந்த பெண் வேற இங்கே குளிக்க வருது, நம்ம சீக்கிரம் குளிச்சுட்டு கிளம்புவோங்கிற மாதிரி ஒரு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த பெண் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மறுகரையில் இறங்கி வருதுங்க. இந்த கரையில் வந்து குளிச்சுக்கிட்டே பார்க்குறாருங்க, யார் இந்த பெண்ணுங்கிற மாதிரி பார்க்குறாருங்க. அந்த பெண்ணை இது வரைக்குமே அவர் எங்கேயுமே பார்த்தது கிடையாதுங்க. அதோட முகமே அவர் அப்படியே ஈர்க்கிற மாதிரி இருக்குங்க. அந்த அளவுக்கு அழகாக இருக்கு பார்க்க. எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா பச்சை கலர் தாவணி பாவாடை கட்டிக்கிட்டு அந்த சர்க்கிளில் இறங்கி அப்படியே வருதுங்க. இவரும் மெய் மறந்து அந்த பெண்ணையே பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த பெண்ணும் இவரை பார்க்குதுங்க. பார்த்துட்டு இந்த பெண் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த தாவணியை மட்டும் கலட்டி அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு கல்லில் துணி துவைக்கிற மாதிரியே துவைச்சிட்டு இருக்குங்க. இவரும் சரி இந்த பெண் வந்து யாருன்னு தெரில, விருந்தாடி அதாவது வந்திருக்கலாம், அதனால தான் இந்த பெண்ணை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நாம பார்த்துருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் மேலே ஏறி சோப்பெல்லாம் போட்டுட்டு குளிச்சுட்டு கிளம்புறாரு. அப்பயுமே அந்த பெண் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த தாவணியை துவைச்சிக்கிட்டே தாங்க இருக்கு. அவரும் குளிச்சு ஏந்திரிச்சு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு திரும்பி பார்க்குறாரு. அப்பயுமே அந்த குமிஞ்ச மாதிரி அந்த தாவணியை மட்டும்தாங்க துணி துவைக்கிற மாதிரி அப்படியே உட்காந்துருக்குங்க. இவருக்கு என்ன ஒன்றுமே புரியல, என்னடா இந்த பெண் வந்தது துணி துவைச்சிட்டே இருக்கு, சரி நம்ம நிற்கிறதுனால ஒரு மாதிரி கூச்சப்பட்டுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் எப்பொழுதும் மாதிரி வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு 3:30 மணி போல ஆடு மாடெல்லாம் மறுபடியும் ஓட்டிக்கிட்டு அந்த வயல் பக்கமே போயிட்டு மேய்ச்சிட்டு இருக்காருங்க. அப்படியே கொஞ்சம் பொழுது ஆகுதுங்க. மாலை பொழுது வந்துருச்சு, இருட்ட டைம் ஆயிடுச்சு. ஆடு மாடெல்லாம் எங்கெங்க நிக்குது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஓட்டிக்கிட்டு போறதுக்காக எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கும் பொழுது இவருக்கு மட்டும் பாத்தீங்கன்னா தூரத்துல ஒரு பெரிய தோப்பு இருக்குங்க, தென்னந்தோப்பு ஒன்று இருக்குதாங்க. அந்த தென்னந்தோப்பு பக்கத்துல அந்த ஒரு மூலையில மத்தியானம் பார்த்தாரு பார்த்தீங்களா ஆத்துல அந்த பச்சை கலர் தாவணி போட்டுக்கிட்டு அந்த ஒரு பெண்மணி பார்த்தாரு பார்த்தீங்களா, அந்த பெண்மணி அந்த மூலையில நின்றுக்கிட்டு இருக்கு. இதை பார்த்தோன்னே இவருக்கு பெரிய ஆச்சரியமாகவும் இருக்கு, அதிர்ச்சியா இருக்கு. என்னடா அது மத்தியானம் நம்ம ஆத்தங்கரையில பார்த்த பெண் இங்க வந்து நிக்குது, இது எந்த ஊர்ல இருந்து வருது, என்ன எந்த பக்கத்துல ஊருன்னு நினைச்சோம், ஆனா இங்க வந்து நிக்குதுங்கிற மாதிரி ஒரு நினைச்சுக்கிட்டு நல்லா கொஞ்சம் பொழுது போதுங்க. அந்த பெண்மணி அங்கே தாங்க நிக்குது. இவரும் பக்கத்துலாம் யார்ட்டையும் எதுவும் சொல்லிக்கல. அந்த பெண்மணி வழி பார்த்துட்டு ஒரு ஆட்டெல்லாம் ஓட்டிக்கிட்டு நல்லா இருட்டிருச்சு. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து மின்சார வசதி எதுவும் இருக்காதாங்க, எல்லாமே மண்ணெண்ணெய் விளக்கு யூஸ் பண்ணுவாங்களாம். அப்படி மண்ணெண்ணெய் விளக்கெல்லாம் வச்சு எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் படுத்திருக்காங்க. அவங்க வீடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தென்னை ஓலையில மேல் கூரை போட்டு ஒரே நீட்டா இருக்குமாங்க. பின்னாடி பக்கம் வந்து தான் அந்த சமைக்கிறது போறது எல்லாம் பண்ணிக்குவாங்க. எல்லாருமே அந்த அகலமான இருக்கிற இடத்துல சாப்பிட்டுட்டு ஒவ்வொரு பக்கம் எல்லாருமே போய் படுத்துருவாங்க. அவங்க அம்மாவும் அப்பாவெல்லாம் இருக்கிறாங்க. அவங்க அப்பா என்ன பண்ணுவார்னா எப்பொழுதுமே வெளியில் ஒரு கட்டில் போட்டு
படுத்துருவாராங்க. தங்கராசு அவரு வந்து பார்த்தீங்கன்னா செவுரு ஓரமாக படுத்திருப்பாருங்க. அவங்க அம்மா வந்து கொஞ்சம் தூரத்தில் அவங்களுடைய தங்கச்ச பக்கத்தில் படுக்க வச்சுட்டு படுத்திருப்பாருங்க. இந்த மாதிரி தான் எல்லாருமே படுத்துருக்குறாங்க. மண்ணெண்ணெய் விளக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்களா, அந்த மண்ணெண்ணெய் விளக்கை வந்து கூட்டி குறைக்கிற மாதிரி தாங்க லைட்டாக வெளிச்சத்துக்காக கம்மியாக வச்சுட்டு எல்லாம் படுத்துருக்குறாங்க. அப்போ தான் கண்ணை மூடி இருப்பாங்க. அப்போ வீட்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா யாரோ திட்டுன்னு ஓடுற மாதிரி இருந்திருக்குங்க. இவங்க அம்மா யாரா இப்படி ஓடுறதுங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு சரி பையன் கொல்லை பக்கம் எங்கேயாவது போவான்ங்கிற மாதிரி இவங்களும் நினச்சிக்கிட்டு அப்படியே படுத்துருக்குறாங்க. இந்த பக்கம் நாதனுடைய தாத்தா என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எங்கேயாவது கொல்லை பக்கம் எங்கேயாவது போவார் இந்த மாதிரி நினச்சிட்டு 2 பேருமே நல்லா தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெண் சிரிக்கிற மாதிரி இருந்திருக்குங்க. இவங்க எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்கிறதுனால அவங்க அம்மா மட்டும் டக்குன்னு முழிச்சிடுறாங்க. யாரும் அந்த நேரத்தில் எழுந்து சிரிச்சிட்டு உட்காந்துருக்குது, நம்ம பொண்ணு சிரிச்சிட்டு உட்காந்துருக்காங்கிற மாதிரி நினச்சிட்டு அந்த விளக்கை கொஞ்சமாக அதிகமாக வச்சு பார்க்குறாங்க. பார்த்தா சரி அவங்க பொண்ணு பக்கத்தில் தாங்க படுத்துருக்கு. இது என்னடா அது, நம்ம பொண்ணு பக்கத்தில் தான் படுத்துருக்கு, அப்புறம் யாரா இங்கே சிரிக்கிறதுங்கிற மாதிரி நினச்சிட்டு இன்னும் கொஞ்சம் அந்த விளக்கை கொஞ்சம் அதிகமாக வச்சு பார்க்குறாருங்க. அவங்க அம்மா பார்த்த விஷயம் பேர் அதிர்ச்சி ஆயிருக்குங்க. பார்த்துட்டு ஒரு நிமிஷம் மிரண்டு போயிருக்காங்க. என்னன்னு பார்த்தாங்கன்னா பையனோட பக்கத்தில் நாதனோட தாத்தா பக்கத்தில் பச்சை கலர் தாவணி போட்ட ஒரு பெண் பக்கத்துலேயே உட்காந்துருக்குங்க. இவங்க இதை பார்த்தோன்னே மிரண்டு போய் டக்குன்னு திடிச்சு பிடிச்சி ஏந்திரிச்சு விளக்கை அதிகமாக வச்சு பார்க்குறாங்க. பார்த்த இடத்துல அந்த பெண்மணியை காணுங்க. இவங்களுக்கு பேரும் அதிர்ச்சியாக இருக்குது. என்னடா அது, பையன் பக்கத்தில் யாரோ உட்காந்து இருந்த மாதிரி இருந்துச்சு, என்னவா இருக்கும்ங்கிற மாதிரியே யோசனை பண்ணிக்கிட்டே இவங்களும் அந்த விளக்கை கம்மி பண்ணிட்டு படுத்துட்டாங்க. காலையில் நல்லாவே விடிஞ்சிருச்சுங்க. இவங்க அம்மா என்னடா நைட்டு இந்த மாதிரிலாம் பெண்ணோட உருவம் மாதிரி உட்காந்து இருந்துருச்சேங்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு தன்னுடைய கணவர்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறாங்க. இது மாதிரி வந்து நம்ம பையனுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு பொண்ணு உட்காந்து இந்த மாதிரி இருந்தது ஆன்னு சொன்னதுமே அவரும் அது பெருசாக எடுத்துக்கல. சரி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவரும் மற்ற வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அன்னைக்கு எப்பொழுதும் மாதிரி தங்கராசு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆடு மாடுகள்லாம் ஓட்டிக்கிட்டு வயலுக்கு போகிறாரு. மத்தியானம் அதே மாதிரி ஓட்டிட்டு வந்து வீட்டில் கட்டிட்டு ஆற்றுக்கு குளிக்க போகிறாரு. அங்கே குளிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா முத நாள் நடந்த அதே மாதிரி அந்த பெண்ணு மறுகரையில் நிற்கிதுங்க. இவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இந்த பெண் வந்து நம்ம போகிற இடத்துக்கெல்லாம் வர மாதிரி இருக்கா, இல்லை இது யதார்த்தமாக நடக்குதா, இல்லை நம்ம போகிற இடத்துக்கெல்லாம் இந்த பெண் வந்து வருதாங்கிற மாதிரி இவர் அந்த பெண்ணை பார்த்துக்கிட்டே குளிச்சுட்டு இருக்காரு. குளிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டு எப்பொழுது மாதிரி சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாருங்க. சாயந்தரமா எழுந்திரிச்சு ஆடு மாடுகள்லாம் ஓட்டிக்கிட்டு வயலுக்கு கொண்டு போறாருங்க. அன்னைக்கு ஆடு மாடுகளை ஓட்டிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாக தாங்க ஆயிடுச்சு. நல்லாவே இருட்டிருச்சுங்க. ஆடு மாடுகளை கொண்ட அவங்க வீட்டோட பின்பக்கம் கட்டிட்டு ஒரு மற்ற வேலையை பார்த்துட்டு இருக்காருங்க. அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா ஆடு மாடுகள்லாம் பயங்கரமா கத்தி இருக்குங்க. அம்மா என்ன பண்றாங்க, தங்கராசு இங்க வா, ஆடு மாடுலாம் கத்துது, மிரள்றதே என்னன்னு போய் பாரு அப்படின்னு சொன்னதுமே தங்கராசு ஓடுறாருங்க. ஓடி போயிட்டு பாக்குறாரு, ஒரு ஆடு மட்டும் கழுத்துல கயிறு கட்டி இருப்பாங்க பாத்தீங்களா, அதுல சிக்கிக்கிட்டு ரொம்ப குறவுல நெருக்கிற மாதிரி இருந்திருக்கு. அதனால பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்குங்க. ஓடி போயிட்டு கைத்தெல்லாம் எடுத்து விட்டுட்டு இருக்கும் பொழுது நிலவு வெளிச்சம் நல்லாவே இருக்குங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பின்பக்கம் பெண்ணோட உருவம் நிற்கிற மாதிரியே இருக்குங்க. சரி, நம்மளோட அம்மா தான் வந்து பக்கத்தில் வந்து பின்பக்கம் வந்து நிற்கிறாங்கங்கிற மாதிரி அவர் நினச்சிக்கிட்டு இந்த மாதிரிமா இந்த ஆடு தான் வந்து கழுத்தில் ஏதோ சுற்றிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கு, அதனால தான் கத்திருக்கு ங்கிற மாதிரி அதை எடுத்து விட்டுட்டு திரும்பி இருக்காருங்க. அவருக்கு பேர் அதிர்ச்சி ஆயிருக்குங்க. அந்த இடத்துல அவருக்கு பயங்கரமா கத்தவும் ஆரம்பிச்சிருக்காருங்க. பயங்கரமா அந்த ஒரு உருவம் நிக்குது. அதோட முகம்லாம் பார்த்தோம்னா ஒரு மாதிரி கொடூரமா இருக்குங்க. அதை பார்த்தோன்னா இவருக்கு வந்து பேர் அதிர்ச்சியில அப்படியே கத்தி இருக்காருங்க. ஆனா இதுல ஒரு விஷயம்னா அவர் கத்துறது பக்கத்துல யாருக்குமே கேட்கலங்க அந்த சவுண்டு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது என்பது அவருக்கு ஞாபகமே இல்லைங்க. ரொம்ப நேரம் ஆச்சே சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து பார்க்கும் பொழுது அந்த ஆட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு மாதிரி தலையெல்லாம் கீழே குமிஞ்சுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாருங்க. தங்கராசோட அம்மா என்ன பண்றாங்க, என்னடா நீ இங்கே உட்காந்துருக்க, ஆடை தான் சரி பண்ணிட்டியே, அப்புறம் என்ன இங்கே உட்காந்துருக்க ஆன்னு கேட்டுக்கிட்டே விளக்கு இருக்கு பார்த்தீங்களா, அந்த விளக்கை எடுத்துக்கிட்டு வர்றாங்க. அவர் அங்கேயே தாங்க உட்காந்துருக்காரு. அவர் பேரை சொல்லி கூப்பிட்டாலுமே காதல வாங்காத மாதிரி கீழே குமிஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறாரு. அவங்க அம்மா என்ன பண்றாங்க, கிட்டக்க வந்து அவர் தோல் பட்டியை பிடிச்சி என்னடா இங்கே உட்காந்துருக்க ஏந்திரின்னு சொன்னதுமே இவர் நிமிந்து பாக்குறாருங்க. அவங்க அம்மாவுக்கு பேர் அதிர்ச்சியா இருக்குங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படியே அவரோட முகம் வந்து விகாரமா இருக்குங்க. கண்ணுலாம் அப்படியே செவந்து போய் ஒரு மாதிரி உட்காந்துருக்காருங்க. இப்போ உங்க அம்மாவுக்கு ஒரு நிமிஷம் படப்படப்பா இருக்குங்க. என்னடா இங்க வந்து இப்படி வந்து உட்காந்துருக்கிறிய போறிய சொல்லிட்டு வா, இந்த ஃபர்ஸ்ட் இதை விட்டு வா சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போறாருங்க. வீட்டுக்குள்ளேயே அழைச்சிட்டு போகணும். பிறகு ஒரு மாதிரியா தாங்க உட்காந்துருக்காரு. கண்ணுங்கெல்லாம் செவந்து போய் ஒரு மாதிரி
உட்காந்துருக்கிறாரு. இவங்களுக்கு அவரை பார்க்கறதுக்கே பயமா இருக்கு. என்னடா பையனுக்கு என்ன ஆச்சு, நல்லா தான் இருந்துகிட்டு இருந்தா திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சேங்கிற மாதிரி அவங்க அம்மா அப்பாலாம் யோசிச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா எந்த ஒரு சேட்டையும் பண்ணாம அமைதியா உட்காந்துருங்க. ஆனா அவருக்குள்ளேயே பேசிக்கிறாருங்க, நான் வரமாட்டேன், நீ வந்து தான் ஆகணும், நீ என் கூடயே வந்துருன்ட்டு அவருக்குள்ளவே வாய் விட்டே பேசிட்டு இருக்காருங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா அவங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப பயம் வந்திருக்குங்க. அக்கம் பக்கத்துக்கெல்லாம் வந்து என்னடா இந்த பையன் இப்படி நடந்துக்கிறான்னு சொல்லியிருக்காங்க. இவன் உங்க பையன் ஏதோ பார்த்து பயந்துருக்கான், அதனாலதான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நைட் ஒண்டியும் பார்த்து பத்திரமா வச்சுங்க. காலையில பக்கத்துல இருக்கிற நம்ம பூசாரி கிட்ட அழைச்சிட்டு போங்க, அவர் திண்ணூறு போட்டா சரியாயிரும்ங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்க அம்மா அப்பாவும் சரின்னு சொல்லிட்டு அவருக்கு என்னென்னமோ சொல்லி பாக்குறாங்க. கம்முன்னு தாங்க இருக்காரு. ஆனா அவருக்குள்ளேயே பேசிட்டு இருக்காரு, நான் வரமாட்டாங்கிற மாதிரி சொல்றாரு. நீ வந்துதான் ஆகணும், என் கூடயே வந்துரு. இப்படியே அன்னைக்கு நைட்டு ஓடிடுச்சுங்க. காலையில ஓரளவுக்கு விடியுது. பையன் அப்படியே தாங்க இருக்காரு. எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு தனக்குள்ளேயே என்னென்னமோ பேசிட்டு இருக்காருங்க. சரி இது இப்படியே விட்டா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா 2 பேருமே பக்கத்துல ஒரு பூசாரி இருக்காருங்க. அந்த பூசாரி கிட்ட அழைச்சிட்டு போயிட்டு அங்க போனாலுமே ரொம்ப ஆக்ரோஷம்லாம் இல்லை, ரொம்ப அமைதியா இருக்கு. ஆனா தனக்குள்ளேயே பேசிக்கிட்டு தாங்க இருந்துக்கிட்டு பூசாரி இந்த மாதிரி உட்கார வச்சு பூசாரி கிட்ட இந்த மாதிரி தாங்க நடந்தது, ஆடு கத்திக்கிட்டு இருந்துச்சு, ஓடி போய் பார்க்கும்போது இந்த என் பையன் அங்கே தான் உட்காந்துருந்தான்ங்கிற மாதிரி அவங்க அம்மா அப்பா சொல்றாங்க. இந்த பூசாரி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, சாமிக்கு பூஜை எல்லாம் பண்ணிட்டு தங்கராசுக்கு திண்ணூறு பூசணும்னு ரொம்ப ஒரு மாதிரி ஆக்ரோஷம்லாம் பயங்கரமா இல்லாம உடம்ப ஒண்டியும் ஆட்டிக்கிட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாருங்க. பூசாரி நீ யாரு, இந்த பையன் மேல எதுக்கு வந்த என்னன்னு கேட்டோம்னா ஒரு பெண்ணோட குரல்ல பேசுறாருங்க. நான் வந்து பக்கத்து ஊரு சேர்ந்த பெண்ணு, என்ன ஆத்தங்கர ஓரத்துல என்ன ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. நான் சொன்னேன்னு, சரி நீ ஆத்தங்கர ஓரத்துல இருக்க, நீ எதுக்கு இந்த பையன் மேல வந்த? அங்க நான் இருந்துட்டு இருக்கும் பொழுது இந்த பையன் வந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இந்த பையனை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கேன். பூசாரிக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆக்ரோஷத்துல அவர் பக்கத்துல ஒரு சாட்டை ஒன்று வச்சிருக்காருங்க. சாட்டை எடுத்து என்ன நீ என்னுடைய பிள்ளையே நீ வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு என்னகிட்டயே சொல்றேன்னு சொல்லிட்டு சாட்டை எடுத்து அடிச்சிருக்காருங்க. அது வலி தாங்க முடியாம தங்கராசு உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மா பயங்கரமா கத்தி இருக்குங்க. இந்த பையனை விட்டு போ, உனக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிட்டு போகணும்னா போயிடுறாங்கன்னு சொல்லிட்டு அதே தாங்க சொல்லிட்டு இருக்கு. போ அப்படின்னு சொன்னதுமே சரி நான் போறேங்க, என்ன தேவையோ நாங்க கொடுக்குறோம், இந்த பையனை விட்டு போ, நீ எங்க இருக்கிறியோ அந்த இடத்துல வந்து நாங்க உனக்கு தர்றோம்னு சொல்லிட்டு அந்த பையனை கூட்டிக்கிட்டு பூசாரி அவங்க அம்மா அப்பாலாம் இந்த ஆத்தாங்கர ஓரமா போறாங்க. நாவல் மரம் இருக்குங்க. அந்த நாவல் மரத்துல தான் அந்த பெண்ணோட ஆத்மா இருந்திருக்குங்க. அந்த நாவல் மரத்துல அவரே உட்கார வச்சு, ஏன்னா அந்த உடம்புல இருந்து இன்னும் போகலையா, அதனால அங்க அவரை அழைச்சிட்டு போயிட்டு உட்கார வச்சு தாவணி பலவி மஞ்சள் ஒரு சில பொருள் எல்லாம் வச்சு பூஜை போட்டு, சரி நீ இவனை விட்டு உன்னோட இடத்துக்கே நீ போ அப்படின்னு சொன்னோன்னு இவரை விட்டு விலகி போன மாதிரி பேருக்குங்க. இவரும் கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி சோர்வாவே மயங்கி இருக்காருங்க. இவருக்கு தண்ணூர்லாம் பூசி விட்டு மறுபடியும் திரும்பி பார்க்காம வாங்கங்கிற மாதிரி பூசாரி சொல்லி வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு எல்லாருக்குமே திண்ணூறு போட்டு விட்டு அனுப்பி விடுறாருங்க. அனுப்பி விடுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயமும் சொல்றாருங்க, இது மாதிரி மத்தியான டைம்ல ஆத்து பக்கம்லாம் குளிக்க போகாதீங்க, அது பெண் பிள்ளையா இருக்கட்டும் ஆண் பிள்ளையா இருக்கட்டும், இந்த மாதிரி துஷ்ட ஆத்மாலாம் உடம்புல வந்து இறங்கிரும். அதாவது வந்து உரும நேரம்னு சொல்லுவாங்க, அந்த நேரத்துல வந்து யாரும் போயிட்டு ஆத்து பக்கம் இந்த மாதிரி காட்டுக்கரை பக்கம்லாம் போகாதீங்கிற மாதிரி சொல்லி வீட்டுக்கு அனுப்பி விட்டுருக்காங்க. அது வீட்டுக்கு வந்த பிறகுதான் சுயநினைவு வந்திருக்கு. ஒரு 2 நாள் ஒரு மாதிரி இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் எப்பொழுது மாதிரி அவரு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்காருங்க. அதுலேருந்து மத்தியான நேரத்தில் போயிட்டு ஆற்றுல போய் குளிக்க போகிறதோ அப்படின்னு சொன்னாவே அவங்க அம்மா பயங்கரமா திட்டி இருக்கிறாங்க. ஏன்டா தேவையில்லாம யாரையாவது பிடிச்சி இழுத்துட்டு வர போறியாங்கிற மாதிரி திட்டி இருக்காங்க. இதனாலேயே மத்தியான நேரத்தில் போயிட்டு ஆற்றுல போயிட்டு குளிக்கிறதையே நிப்பாட்டிட்டாருங்க. இவருக்கு சுயநினைவு இழந்த பிறகு என்ன நடந்தது என்பதை வந்து அவங்க அம்மா தாங்க அவர்கிட்டயே சொல்லியிருக்காரு. இதை வந்து அவருடைய பேரண்ட் நாதன் கிட்ட அடிக்கடி இந்த கதையெல்லாம் சொல்லுவாராங்க. சின்ன வயசுல எனக்கு இந்த மாதிரிலாம் நடந்ததுங்கிற மாதிரி நாதன்கிட்ட சொல்லியிருக்காருங்க. நாதன் வந்து நம்மள்கிட்ட இந்த சம்பவத்தை சொல்லியிருக்காருங்க. அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கலாங்க. இது போல உங்களுடைய வாழ்விலும் திகிலான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்துருந்துச்சுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல தெரியுங்க. அதுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக சம்பவத்தை நீங்க அனுப்பலாங்க. உங்களுடைய திகில் அனுபவம் திகிலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளோட சேனல்ல வருங்க. இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நம்மளுடைய சேனல் மேலும் மேலும் வளர்வதற்கு ஒரு உறுதுணையா இருக்கும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் உறவுகளே. இதுபோல இன்னொரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தமிழ். நன்றி உறவுகளே.